சிம்பிளாக ஈஸியாக சாக்லேட் பிஸ்கட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவன் இல்லாமல் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேரி பிஸ்கட் வந்து 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். இது ரஃப்பாக மட்டும் நீங்கள் அப்படியே உடச்சி போட்டுருங்க. மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இதில் பாதாம் பிஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் சுகர், கொக்கோ பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் வந்து 1/4 கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா திக்காக வரணும். இப்போது இந்த பிஸ்கட் மேலே நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பிடிச்சி வச்சுக்கும் இதைய. இல்லை கொஞ்சம் காஃபி பவுடர் கூட ஃப்ளேவருக்காக நீங்கள் போடலாம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் ஆட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ப்ளைனான பிஸ்கட்டாக இருந்துச்சு அப்படின்னா சாக்லேட் ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் செட் ஆகட்டும். இப்போது டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம். ஒரு பேனில் பால் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். இது வந்து மேலே ஒரு லேயராக இருக்கும். ட்ரீம் கேக் மாதிரி இருக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதில் பாலுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா செட் ஆகிடும். இல்லை ஒரு நாளில் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். இதனோட டீட்டெயில் வீடியோ க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்கும்.